கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூலை 19. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, மனப்பூர்வமாக சிநேகிப்பாயா? அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். ஓசியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கட்டணமில்லா அன்பின் மகத்துவம். இலவசம், கட்டணமில்லை, 0% வட்டி. இந்த வார்த்தைகளை எங்கு பார்த்தாலும் அங்கே மக்கள் கூட்டம் அலைமோதும். அப்படி ஒரு கட்டணமில்லா அன்பு இந்த வசனத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அது எந்த சந்தையிலும் விற்கப்படுவதில்லை. அது தேவனிடத்தில் இருந்து மட்டுமே கிடைக்கும் பரிசு. நாம் செய்த தவறுகளுக்காக நாம் சம்பாதித்த தேவ கோபம் என்ற வட்டியையும் நம்மீது இருந்ததான தண்டனை என்றதான அசல் தொகையும் முழுவதுமாக நீக்கிவிட்டு ஒரு பைசா கூட செலவில்லாமல் நம்முடைய உடைந்த பகுதிகளையும் அவர் குணமாக்குகிறார். இந்த ஒரு வசனத்தின் மூலம் நம் வாழ்க்கை நிரந்தரமாக மாறிவிட்டது என்று உறுதியாக நம்பலாம். சீர்கேட்டிலிருந்து சமாதானத்துக்கு. நம்முடைய சீர்கேடு பழைய காயம் போல இருந்தது. ஆனால் நாம் பரம வைத்தியர் தாமே அந்த காயத்தை குணமாக்கி விட்டார். அவர் உங்கள் மீது இருந்த கோபத்தையும் நீக்கிவிட்டார். இன்னும் குற்ற உணர்ச்சியினால் பயந்து ஓட தேவையில்லை. இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமை காண்பித்து அவரை விட்டு தூரம் போன போது, அவர்கள் தங்களை உணர்ந்து திரும்பி வந்த போது தேவன் அவர்களுக்கு இந்த இலவசமான அன்பை பரிசளித்தார். பிரியமானவர்களே, அந்த ஆழமான அன்பை அள்ளித்தரும் தேவனிடம் நாம் இன்றைக்கே மனம் திரும்பி வருவோமா? இன்றைக்கு நம் மனதை திறந்து அவரை மனப்பூர்வமாய் சிநேகிப்போமா? இந்த இலவச அன்பை அறியாத ஜனங்களுக்கு விளம்பரப்படுத்துவோமா? மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார். உங்கள் சீர்கேட்டை குணமாக்க தயாராக இருக்கிறார். இன்னும் எதற்காக கடந்த காலத்தின் சுவரை பிடித்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றே அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு சமாதானத்துடன் வெளிச்சத்திற்கு வர தயாரா? சீர்கேட்டின் சுவடுகள் அழிந்தன. குணமாக்கும் கரம் உனக்காக நீட்டப்பட்டுள்ளது. தகுதி என்ற வேலியை நீ தாண்ட தேவையில்லை. அன்பை நீ விலை கொடுத்து வாங்க தேவையில்லை. கோபத்தின் மேகம் விலகியது. நீ சுமந்த தண்டனையின் பாரம் தகர்த்தது. இன்றைய சமாதானத்தின் பனித்துளி உன்மேல் விழுந்தது. ஆமேன்.